ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் டே 1 வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை பாருங்கள். அதில் நாங்கள் சென்னையிலேருந்து கோவாவுக்கு வந்தது, ஸோ ஆரம்போலில் வந்து சன்செட் பார்த்ததெல்லாம் இருக்கும். ஸோ இது டே 2. நாங்கள் வந்து கோவாவில் வந்து ஆரம்போலில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்துட்டு அவங்கக்கிட்டே ரூம் கேட்டோம், அதே ரூமே எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ பட் அவங்க வந்து இல்லை, இன்னொரு கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஏர்பிஎன்பியில் வந்து கேரின்னு ஒரு ப்ளேஸில் ரூம் புக் பண்ணேன். அதுதான் ஆக்சுவலாக நார்த்தோட எண்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திராக்கோல்னு ஒரு இடம் தான். ஸோ நாங்கள் வந்து நேராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கேரி பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ கேரி நீங்கள் வந்து கேரியிலேருந்து பை ரோடு வந்து மகாராஷ்டிரா போகலாம். ஸோ கோவா மகாராஷ்டிரா பார்டர். அதே மாதிரி வந்து ஃபெர்ரி வழியாகவும் நீங்கள் வந்து கோவா டு மகாராஷ்டிரா போகலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபெரியில் போனோம். இது கேரியா கேரளாவானே தெரியாது, அவ்வளோ அழகாக ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட்டு, சுற்றி தென்னை மரம், அதே மாதிரி கோதுமை நெல் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரூட்டில் போனால் இவ்வளோ அழகான பீச் இருக்குமாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான பீச்சு, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன, இந்த பீச்சில் குளிக்க முடியாது. ஸோ இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து குவெரிம் கேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இந்த டைமில் எங்களை அலோவ் பண்ணல. ஸோ கார்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணது வந்து 2 PM தான் செக்இன் போட்டிருந்தது. நாங்கள் ஒரு 11:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்ததுலேருந்து ஃபுல்லாக அந்த ஷாக்ஸில் உக்காந்துக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்டு அந்த கேவ் வரைக்கும் நடந்து போனோம். ஸோ நடந்து போகும்போது ஒரு கார்டு இருந்தார். இல்லை, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னாரு. இல்லைனா கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், நல்லாயிருக்கு பார்க்க அப்படின்ட்டு அந்த கேவில் போயிட்டு உக்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் எடுத்தோம். ஸோ அங்கே சும்மாவே உக்காந்து பார்த்தாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சுற்றி கேவ் இருக்கும். ஸோ உள்ளே வந்து இப்போ தண்ணி இருக்கிறதுனால அலோவ் பண்ணல. இல்லைனா அந்த கேவ் உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த கடலோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருந்தது. அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம 2 பேரும் ஒரு ப்ரைவேட் பீச்சில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ளேஸு இந்த கேரி. யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ப்ளேஸ். ஸோ அதுக்கு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணா கால் பண்ணார். ஸோ பார்த்தா பீச்சுக்கு பின்னாடியே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம். ஸோ அப்படியே பீச்லேருந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த ப்ளேஸ்க்கு வந்துட்டோம். ப்ளேஸ் ரொம்ப சின்ன ப்ளேஸ் தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஏசிலாம் கிடையாது. ஆனால் நல்ல ஃபேனு, ஏர் கூலர் வச்சுருந்தாங்க. ப்ளேஸ் சின்னதாக இருந்தாலும் இவங்க 1200க்கு எனக்கு இந்த ரூம் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் நாங்கள் வந்து இந்த ஃபெரி, இந்த ரைடு எடுத்தோம். இந்த ரைடு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம வண்டியும் அந்த ஃபெரியில் ஏற்றிட்டு போயிட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு லேக் மாதிரி இருக்குது. இது போய் கடலில் சேருது. அதே மாதிரி அந்த பக்கம் நீங்கள் போயிட்டிங்கன்னா கோவா மகாராஷ்டிரா பார்டர் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரெடி பீச்சுக்கு போனோம். போகிறதுக்கு வந்து இந்த ஃபெரியில் தான் ஏறி போய் ஆகணும்னு சொன்னாங்க. ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு அந்த பீச் பார்த்துட்டு வரலான்னு தான் பிளானு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோன்றதை வந்து நான் பார்ட் 2வாக போடுறேன். இன்றைக்கி நாங்கள் இந்த பக்கம் ஏறி ரெடி பீச் பார்க்குறதுக்காக அந்த பக்கம் போய் இறங்குறோம். இந்த ஏரியா பேர் தான் திராக்கோல். போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபெரியில் ஃப்ரீ ரைடு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கேரி, அந்த பக்கம் போய் விடுற இடம் பேர் திராக்கோல். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு போங்க. இந்த ஃபெரி ரைடு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் அடுத்து இங்கேருந்து இறங்கிட்டு என்னென்னலாம் பார்த்தோம், அடுத்த ஆஃப் எப்படி போச்சு அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். Until then, thank you for supporting. See you on the next video. Bye.